ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கோவை தொடர் குண்டுவெடிப்பின் 28ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 58 அப்பாவி மக்களின் ஆத்மா சாந்தி அடைய விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் நொய்யல் கரையில் திதி கொடுத்து அஞ்சலி செலுத்தினர். கோவையிலே இஸ்லாமிய பயங்கரவாத குண்டுவெடிப்பில் காரணமாக 58க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் அதிலே பலியாகி இருக்கின்றார்கள். 200க்கும் மேற்பட்டவர்கள் உடல் ஊனமுற்றிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் நடந்து 28 ஆண்டுகள் இன்றோடு நிறைவடைகிறது. இந்த இறந்தவர்களின் ஞாபகமாகவும் பயங்கரவாதம், பிரிவினைவாதம் இந்த நாட்டிலே வேறறுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், இது போன்ற ஒரு செயல் மீண்டும் ஒரு முறை இங்கே நடக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியும், அந்த இறந்த ஆத்மாக்களுக்கு ஆத்மா சாந்தி அடைகின்ற வகையிலே 28ஆம் ஆண்டு நினைவஞ்சலியானது இன்னைக்கு பேரூர் படித்துறையிலே திதி கொடுத்து இன்றைக்கு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. இந்த பயங்கரவாத செயலால் நாட்டு முழுக்க, அதாவது இந்த பயங்கரவாத செயல் நடைபெற்றதற்கு காரணமே பாரத நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்க வேண்டும், இந்துக்களையும் தேசியவாதிகளையும் தேச தலைவர்களையும் பயப்படுத்த வேண்டும், அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வெடிகுண்டு தாக்குதல். அது எந்த சமயத்தில் என்ன இருந்ததுன்னா, அத்வானி அவர்கள் முன்னாள் உள்துறை அமைச்சர் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வரும்போது 1998 பிப்ரவரி 14 அன்று இதே நாளில் இந்த துயர சம்பவமானது நடைபெற்றது. கிட்டத்தட்ட கோவை மாநகர் முழுக்கவே 18 இடங்களில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்றது. இதிலே 58க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். 200க்கும் மேற்பட்டவர்கள் உடல் ஊனமாகி இன்றளவிலும் அவர்கள் வேதனையோடு சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை கண்டித்து வன்மையாக இந்த சம்பவத்தை விஸ்வ இந்து பரிஷத்தானது கண்டிக்கிறது. இனிமேற்கொண்டு இது போன்ற ஒரு துயர சம்பவம் நடைபெறாமல் இருக்க வேண்டும். பொதுமக்கள் எல்லாரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். நினைவுத்தூண் அமைக்கிறது கோரிக்கையை வச்சிருக்கோம். அந்த அன்னையிலிருந்து எந்த ஒரு நாட்டிலுமே அந்த நாடே, அந்த அரசாங்கமே பயங்கரவாத செயல்களை கண்டித்து அந்த அன்னைக்கு துக்க நாளாக அனுசரிக்கிறது. துரதிருஷ்டவசம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், சில அரசியல் கட்சிகள் இதை அரசியலாக பார்க்கின்றது, மதமாக பார்க்கின்றது. இந்த செயலை கண்டிக்கின்றோம். இந்த இறந்தவர்களின் நினைவாக தேசபக்தர்கள், இந்த தேசத்திற்காக உயிர் நீத்த இந்த தேசபக்தர்கள் நினைவாக நினைவுத்தூண் அமைக்க வேண்டும். எத்தனையோ இடங்களில் இன்னைக்கு பெண்டகன் தாக்குதல் நினைச்சு, அமெரிக்காவில் தாக்குதல் நினைச்சு இன்னைக்கு அந்த இடத்துல அரசாங்கமே நினைவு இடமா அதை அறிவித்து அந்த இடத்துல அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு அரசாங்கமே அஞ்சலி செலுத்துது. மும்பையில கூட தாக்குதல் நடத்தப்பட்டது பயங்கரவாதிகளால். அந்த இடத்தில் கூட இன்றைக்கு அரசாங்கமே அந்த நினைவு நாளை அனுசரிக்கிறது, துக்க நாளாக அனுசரிக்கிறது. இந்த தமிழகத்திலே மட்டும் இந்த திராவிட மாடல் அரசியல் கட்சிகள் இதை புறக்கணிக்கிறது, இதை மதமாக பார்க்கிறது, இதை தேசிய பிரச்சனையாக பார்க்கவில்லை, நாட்டின் பாதுகாப்பு பிரச்சனையாக இதை கருத வேண்டும். கருதி பயங்கரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பிப்ரவரி 14 இந்த இறந்தவர்கள் நினைவாக துக்க தினமாக அரசாங்கமே இதை அனுசரிக்க வேண்டும் என்று கோரிக்கையாக, தீபத்தூண் கண்டிப்பாக அந்த RS அந்த இடத்திலே தீபத்தூண் அமைக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். இது தொடர்பாக தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: 1998 இதே நாளில் திமுக ஆட்சியில் பயங்கரவாதிகளால் தொடர் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டு 58 உயிர்களை பறிகொடுத்தோம். நமது கோயம்புத்தூர் இந்திய அளவில் பொருளாதாரத்தில் முதல் இடங்களில் வந்திருக்க வேண்டியது. பிரிவினைவாத சக்திகளாலும் தேர்தல் ஓட்டுகளுக்காக அவர்களுக்கு துணை போகும் திமுக உள்ளிட்ட கட்சிகளாலும் பல ஆண்டுகள் பின்னோக்கி போய்விட்டது. கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு குற்றவாளிகளை தண்டனை காலம் முன்பாகவே விடுவித்து இறந்த அப்பாவி மக்களுக்கு துரோகம் செய்தது திமுக. இன்றும் கோட்டை ஈஸ்வரன் கோயில் அருகே நடந்த தற்கொலைப்படை தாக்குதலை சிலிண்டர் வெடிப்பு என கூறி மீண்டும் பயங்கரவாதிகளுக்கு துணை போகிறது. ஓட்டுக்காக மக்கள் பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கும் திமுகவை அகற்றுவதே கோயம்புத்தூர் பயங்கரவாதிகள் தாக்குதலில் உயிரை இழந்த அப்பாவி மக்களுக்கு நாம் செய்யும் அஞ்சலி என கூறியுள்ளார்.